ஏன்பா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு பர்மிஷன் கேட்டு வயசு பயிலெல்லாம் வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க யாரும் இல்லையா? செத்துட்டாங்க. ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. போங்க உள்ள. இந்த மாதிரி ஏதாவது சொல்றதுக்குன்னே வேலைக்கு வரல. உங்க ஊருக்குள்ளே ஒத்துமை இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டு நடந்தா திரும்பவும் பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? சார் அதெல்லாம் எப்பயோ நடந்தது சார். இப்போ நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் சார் இருக்கோம். அதான் ஊருக்கு ஒருத்தராக சேர்ந்து வந்திருக்கோம். ஆமாம் சார். அதுவும் இல்லாமல் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் சார் இது நடக்கும். ஒன்று பண்ணுங்க, சத்திரப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஒரு மனுவை கொடுங்க, பார்ப்போம். என்ன அப்படி சொன்னாரு? பேப்பரை தூக்கிட்டு தெரு தெருவா அலைய சொல்கிறேன். ஊரில் பாதி போய் கை நாட்டு இவங்களை எப்போ எழுத பிடிக்க வச்சு என்னை கையெழுத்து வாங்குறது? ஏமாப்ல எல்லா கையெழுத்தையும் நம்மளே போட்டா அப்போ உனக்கு எப்போவுமே கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள்ள கையெழுத்தை வாங்குகிறோம், நடத்துகிறோம். என் கல்யாணத்தை ஏமாப்ல டே ஜல்லிக்கட்டடா. ஏன் போ. மாப்பிள்ள கொஞ்சம் வண்டி எண்ணி பாட்டிங்க. எதுக்குடா? டேய் இப்படியே ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேலைக்கு ஆகிறா. தனித்தனியாக சதுரி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் போய் முதல்ல எங்கள் ஊருக்காரங்கிட்ட கையெழுத்து வாங்குறேன். அதுவும் இல்லாமல் நான் அவன் கூட தெரியுது எங்கள் ஐயா பார்த்தாரு நசிக்கிடுவார். டேய் நீ மட்டும் என் கூட வா, உனக்கு ஒரு வேலை. உன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. உன்னையெல்லாம் பார்க்க கூட கூடாதுன்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்காரா. இறங்கடா போல. மா முதல் கையெழுத்தை நீ போட்டுருமா. நீ இதுக்காக தான் இங்கே வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டு வந்திருப்பேன்டா. இது உங்கள் அப்பா வாழ்ந்த மண், ஓ ஊருடா. இங்கே நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கு பங்கு இருக்கு. உங்கள் அப்பாவோட நின்று போன ஜல்லிக்கட்டு ஒன்னால நடக்கணும். நீ நடத்துடா. உங்கள் அப்பா இடத்துல இருந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு மாப்பிள்ள. பிறந்த ஊரால் தான் எல்லாருக்கும் பெருமை கிடைக்கும். ஆனால் உங்கள் அப்பாவால் தான் நம்ம ஊருக்கே பெருமை. நீ போடு. மனுஷன் எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா? போட்டில போட்டாச்சுங்க. இந்தாங்க. நீங்கனாலும் நல்லபடியாக நடத்துங்க ஐயா. சரிங்க பாட்டி. இந்த ஊருக்குள்ள உங்க அப்பாவுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கியா, அது ஒன்னே போதும். 50 பேர் ஒத்து வருவாங்க. நீ துணிஞ்சு பண்ணியா? அதான் மேட்டுப்பட்டியும் குளமங்கலம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுல, அப்புறம் என்ன நடத்திடுவோம். நீ வந்து தான் நடத்தணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். நீ நடத்தியா? அக்கா நீ போட்டு. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கதே இல்லையாப்பா? வருஷம் நம்ம காலை ரெடி பண்ணி எல்லா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி விட்டா தெரியுமே. நம்ம ஊர்லேயே நடத்தி போவோம். எங்கள் வீட்டுக்கார் மாடு பிடிக்கிற அளவை பார்த்தா நம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் நம்ம ஊரில் எப்போத்தையும் மாடு பிடிக்க போறாருன்னு தெரியலையா. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். சரியா? ஒரு காலத்தில் சரவணை மாடுனா சுத்துப்பட்டில் தெரியாத ஆளே கிடையாது தெரியுமா? தெரியும்ண்ணே. உனே தெரியாத ஆள் யார் நீங்க இருக்கா? பொண்ணு எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாதுப்பா. ஆனால் சாமுலே எப்படியாவது நடத்தி காட்டிடுங்கப்பா. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்திடுவோம். ஒரு சைனை போடு. கையெழுத்து போட்டா ஐஸ் குறைஞ்ச முனுங்க அப்பதான் சொல்லியிருக்கு. அது மைட்டாப்பா கொடு. கையை கழுவுனானு தெரியலையே. நாங்கெல்லாம் கழுவுற கையிலாண்டா கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். கை நாட்டு வச்சது கண்ணை முடிக்கிட்டு இருக்கேன். வென்று நீயே வச்சுக்க. ஊருக்குள்ள சண்டி இருக்க பெரிய போனீங்கடா. நீ என்னடா இவங்களோட சுற்றிட்டு இருக்க? இல்லைண்ணே, கையெழுத்து வாங்க வந்தேன். வாரம் போகிறவெல்லாம் நாட்டாம் பண்ணுவீங்க. நான் காலம் போகிறோம் காலை கழுவியை கஞ்சி குடிக்கணுமா? உங்கள் அப்பா நடத்தும் போது தான் நாங்கள் காலையை பிடிச்சின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கழுத்து அறுத்து போட்டாங்க. இப்போ நீ யார் கழுத்து அறுத்து போட வந்திருக்க? இந்தாரு, இத்தனை வருஷமா எங்களை தப்படிக்க மட்டும் தான் வாடியில் ஏற்றுனீங்க. இந்த வட்டம் நாங்களும் வாடியில் ஏறுவோம், துண்டை சுற்றுவோம். ஆத்தையும் பார்த்ததில்ல, அழகரையும் பார்த்ததில்ல. ஜல்லிக்கட்டு நடத்தின வந்துட்டாங்க. ஏன்பா இந்த கதவு எனக்கு நான் தடவுங்கப்பா. பார்க்கும்போது உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்கியா? என்னடே அடி ஆத்தி வந்துட்டானா? கட்டுத்தர செருப்போட அலையிற கழட்டி போற. வெளிநாட்டுல போய் 4 காசு சம்பாரிச்சுட்டு வந்தவொடனே உன்னை உச்சாணி கும்பிடுறதுக்கு உட்கார வைப்போம் நினைச்சியா? நாங்க என்ன வக்கத்த வயலா? உன்னை விட நான் எதில் பார்க்க குறைச்ச? ஏன் நாங்க நடத்த மாட்டோம்? அன்னைக்கு உங்க அப்பன், இன்னைக்கு நான் தான் நீ வந்து நிக்கிற. அன்னைக்கு உங்க அப்பன் காளையை பிடிக்க கண்ட பயில உள்ள விட்டனால என் தம்பி வெட்டி கொண்டாங்க. இந்தாரு, இனிமே நான் யாரு பின்னாடி நிக்கிற மாதிரி இல்ல. கிளம்பு. டேய், அந்த காளை 2 நாளா கட்டி கிடக்கு, அவுத்துட்டு போய் காளை ஆத்திட்டு வாடா. வாடா மாப்பிள்ள.
பயங்கரமாக கோவப்படுறாரு. அநேகமாக ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டேய் மாப்பிள, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கையெழுத்து போட மாட்டான்னு. ஏன்னா மாப்பிள இவங்க இன்னும் கையெழுத்து போடலன்னு கலெக்டர் கிட்ட என்னடா சொல்கிறது? 5000 தலைக்கட்டில் 50 பேர் போடலன்னா ஒன்றும் நட்டம் இல்லை. வா கையெழுத்து போட்டுன்னு மறந்துடக்கூடாதுக்கா. கண்டிப்பாக குடும்பத்தோட ஜல்லிக்கட்டுக்கு வரணும். நிறைய மருதாணி வச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த ஜல்லிக்கட்டு பார்ப்போம். யார் மாப்பிள்ள இவரு? நம்ம ஊர் தான் மாப்பிள்ள. நம்ம பசங்களுக்கு ஒன்றா இவர்கிட்ட தான் வந்து நிற்போம். அதனாலே நம்ம ஊர் பெருசுங்களுக்கு இவரை கண்டா ஆகாது. அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஊர் பெருசுங்க தான் கூறு இல்லாமல் அடிச்சுக்கிறாங்க. இளவட்ட பசங்க நீங்களாவது ஒத்துமையாக இருக்கீங்களே. சரிங்கண்ணா. சரிங்க வாங்க. வர மச்சான், எல்லாம் கையெழுத்து போட்டீங்கல்ல? மாமா கையெழுத்து போட்டீங்கல்ல? எல்லாம் கையெழுத்து போட்டாச்சுலப்பா? என்னதான் வெளியூர் ஜல்லிக்கட்டில் மாட்டை பிடிச்சி தங்க காசாக ஜெயிச்சாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க முன்னாடி மாட்டை பிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுமாப்ல, இந்த வருஷம் நடத்திடுவோம். கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போடு. என்ன மாப்பிள்ள எங்கே பார்த்தாலும் இவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சுயோதவி லோனுக்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க மாப்ள. என்னல ஏன் ஜல்லிக்கட்டு நடத்த நீங்க மட்டும் தான் சைன் வாங்கணுமா? நாங்க வாங்க கூடாதா? மாட்டை எடுக்கிறது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா அதுக்கு பாதாம், பிஸ்தா, பேரிச்சப்பழம், தோரம் தூசி, பாசி தூசி, உளுந்து, வடக்குருணை, காணப்பயிறு, கம்பு, சோளம், பருத்தி விதை, புண்ணாக்கு வரைக்கும் கொடுக்கறது நாங்க தான். மாப்ள நாங்கள் அப்பவே சொல்லலாம், நம்ம ஊர்க்காரிகளுக்கு வாயிரமா நீளம். டேய் என்னடா சொன்ன அவங்கிட்ட? அது மதுரை மாவட்டத்திலேயே உன்னைய மாதிரி விவரமான பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். சத்திரப்பட்டி, குளமங்கலம் வாங்கியாச்சு. மேட்டுப்பட்டி வாங்கியாச்சு. ஆளே இல்லை, யாரை விலைக்கு விடுறாங்க? பைத்தியங்க மாப்பிள. பரிவன குணமே பறக்கிறதா, பறக்க விடு. வாழ்வா சாவானு அதுவே முடிவு பண்ணட்டும். நே பிராய்லர் கோழின்னே பறக்காது. நைட்டு சைடிஸ் காண்டி வச்சிருக்கோம். மகிழ்ச்சி. நான் கோட்டு சூட்டு போட்டா உனக்கு என்ன, ஷூ போட்டா உனக்கு என்ன? நான் கோட்டு சூட்டு போடுறதா உனக்கு பிரச்சனை தான். நான் போடுவேன்னா நீ என்னத்தை வேணா போடுமாமா, முதல்ல அதில் ஒரு கையெழுத்தை போடு. எதிர்பார்த்த நீ திரும்ப வருவான்னு எதிர்பார்த்த. நான் கையெழுத்து போடணும்னா என் சின்ன பொண்ணை கட்டிக்கணும். இந்தா என் நண்பன் கட்டிப்பான். இன்னியண்டா கொடுத்து விடுற? கட்டிக்கோட. 6 அடி மாப்பிள்ளை கட்ட 6 அடி மாப்பிள்ளை காட்டுறான். எனக்கு ஓகே. என்ன மாமனாரும் மகளும் ஒரே மாதிரி இருப்பான் இல்லைன்னு பார்த்தேன். ஏமாமா நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்கு? மொத்தம் 10 இருக்கு மாப்பிள்ள. எங்க மாமா? மாப்பிள்ள அங்க. எத்தனை மாடு இருக்குன்னு சொன்ன? மொத்தம் 11 மாடு. மாப்பிள்ள உன்னை சேர்க்கல மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதை மாமா? நண்டு கதை மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல உங்கள் ஊருக்காரங்கிட்ட சொல்லி அந்த ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட நடக்கிற கதையாது. ஊரில் தண்ணியே இல்லையா, நண்டு கதை சொல்கிறாங்க. மொட்டப்படி. இந்தாங்க, நம்ம ஊர்ல எல்லா பொம்பளைங்க கிட்டயும் சைன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்ன வார மாப்பிள்ள வேணான்னு சொல்கிறியா? எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்ப என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லுங்க. மாப்பிள்ள கரெக்டா பார்த்து கொடுத்துருவாப்ல. அதுக்கு தானே மலேசியால இருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இவர் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க சொல்லு. மீன் குழம்பு வைக்க தெரிஞ்ச பொண்ணு கிடைச்ச உடனே வேலை கல்யாணம் தான். என்ன மாப்பிள்ள? அண்ணன் தண்ணி வேணும்னு ஆத்தாட்ட அதிகாரம் பண்ணுனவ இவனுக்கு பிடிக்குமேனு மீன் குழம்பு வைக்க கத்துக்கிட்டா. குளத்து மீன் தானா குழம்பு சட்டிக்கு வராதுன்னு இவளுக்கு எங்க தெரிய போகுது? டேய் மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது புரிஞ்சாடா? இல்லையே. புரிஞ்சிருந்தா தான் நேரம் நீ பல பேரை கரெக்ட் பண்ணிருப்பியே. டேய் உனக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு தினம் ராத்திரி விடிய விடிய உட்காந்து எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருந்திருக்காடா. சோனமுத்தா இன்னுமாடா புரியல? நீ லவ் பண்றாளாம்டா. டேய் மாப்பிள்ள வந்துட்டாரா பாரு. இல்ல மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள, தாசில்தாரை பார்த்தீங்களா? அவர் இன்னும் வரல மாமா. அவரை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சாயங்காலம் ஊருக்கு விட்டு இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க. சரி மாமா. டேய் வந்துட்டாரான்னு பாடுறா. வரலடா. ஏன்டா நீ மலேசியால இருந்து வந்த? நான் சொல்றது கேளு டேய் மாப்பிள்ள. நானே பார்க்குறேன்டா. தெரியாதனமா வாசலில் உட்காந்துட்டேன். கீரை வாங்குறேன். ஏ யார் நீ சும்மா சும்மா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? நீ யாரியா எட்டி பார்க்கணும் பிடிச்சதுக்கு இருக்க? ஸ்டாஃபு. சாரிங்க சார், தாசில்தார் சார் இருக்காரான்னு பார்க்க வந்து. இதோ உட்காந்துருக்காரு, அவர் தான் தாசில்தார். இருக்காரா? எங்க? மாப்பிள்ள, மைல்கல் சைஸ்ல ஃபைலுக்குள்ள உட்காந்துருந்தா எனக்கு எப்படா தெரியும்? வாங்க தம்பி, கலெக்டர் பேசினாரு. எதுக்கு நீங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க 2 பேரையும் கட் பண்ணி விட்டு செய்றீங்க. சரியான காட்டு பசங்க.
எப்போ எது வேணாலும் செய்வாங்க. ஜல்லிக்கட்டுக்கு தேதியை குறிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க. மேலே இருக்க ஃபைலை எப்படி எடுப்பாந்தாள்? நானே கோயிலுக்கு காலையில் வாங்க போகிறாங்களா? வாங்கட்டேன். எப்படி நடத்துகிறாங்கன்னு பாப்பா. ஏப்பா மஞ்சம்பட்டி, கல்லம்பட்டி, சிவப்பட்டி, குளமங்கலம், மேட்டுப்பட்டி எல்லா ஊருக்காரங்களும் வந்தாச்சாப்பா? வந்தாச்சுப்பா வந்தாச்சு. ஏன் வரலன்னா போய் அடிச்சு இழுத்து வந்துட போறேன் என்ன? அவங்க 2 பேரை தவிர எல்லா ஊருக்காரனும் வந்தாச்சு. நீங்கள் போய் ஆரம்பிங்க. கருப்பா காளையை வாங்குறதுக்கு நல்ல திசையை காட்டுப்பா. ப்ரோ வெத்தலை எல்லாம் வாயில தானே போடுவாங்க, உங்களுக்கு நான் தட்டில் போட்டு விளையாண்டுக்கிறேன். இவனுக்கு சாமியே வந்ததில்ல, ஆனால் இவன் தான் ஊருக்குள்ளே பூஜான்னு சொல்லி தர்றான். ஊர் விளங்கிரும்டா, விளங்கிரும். வெள்ளை வந்திருக்குப்பா, வடக்கு முகமா பார்த்து காளையை வாங்கணும். காளையை வாங்கும்போது நல்லா சுழி சுத்தமாக பார்த்து வாங்கணும்யா. முக்கியமா இருபறவையா இல்லாமல் பார்த்துங்கப்பா. என்ன ஐயா திடீர்னு கூட்டம் போடுறாங்க? ஒன்றும் புரியலப்பா. ஐயா அந்த கோயிலும் கோயில் நிலமும் அவங்ககிட்ட இருக்கனால தான் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. கோயில் 6 ஊருக்கு போது தானேங்கய்யா. கோயில் நிலம் எல்லா ஊர்லயும் தானே இருக்கு. ஆனா அந்த 200 ஏக்கர் நிலத்தை சத்திரப்பட்டிக்காரன் மட்டும் தானே இப்போ நானும் ஆட்ட ஆரம்பிச்சுக்கிறீங்க. அள்ளி கொடுக்குற இடத்துல இருந்துக்கிட்டு கிள்ளி கூட கொடுக்க மாட்டான் அந்த பெருமாள். இது எப்படி விட்டுறக்கூடாதுப்பா. அந்த 3 ஊருக்காரங்களும் குருமூர்த்தியோட சேர்ந்துக்கிட்டு தனியா கூட்டத்தை போட்டு ஜல்லிக்கட்டு நடத்த போறாங்களாம். இதுக்கு முன்னாடி நம்மளை வாடியில் ஏத்தலனாலும் மாட்டையாவது பிடிச்சிக்கிருந்தோம். ஆனால் அவங்க நடத்துனாங்க, அதை கூட பண்ண விட மாட்டாங்கண்ணே. நம்ம பாட்டம் புட்டம் காலத்தில் எல்லாரும் சேர்ந்து கட்டினதே அந்த கோயில். அது அங்கே இருந்ததுனால கூட்டி பெருக்கி குப்பை எள்ளி போட்டுக்கிட்டு அங்கே இருந்தாங்க. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையை இன்ன வரைக்கும் ஆள்றாங்க. இனிமே கோயில் நிலங்களில் வருஷம் ஒவ்வொரு ஊருக்காரனும் மாற்றி மாற்றி தான் வெள்ளாமை போடணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டை வருஷம் நம்ம ஆளுதான் தலைமை வாங்கி நடத்தணும். என்ன நான் சொல்றது? சரிதான்பா. நம்ம கை கட்டி நிற்கிறதுனால தான் நம்மள அதை தொடச்சு குடிச்சா நினைக்கிறானுங்க. நாம இந்த வருஷம் தனியா ஜல்லிக்கட்டு நடத்தியா? எப்படிப்பா முடியும்? லேஸ்பட்ட காரியமா அது? கலெக்டர், போலீஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுல. நாம வளர்த்த மாட்டோம், நாம பிடிக்கிறதுக்கு எவன் உத்தரம் தேவையில்லை. எவன் எதிர்த்தாலும் சரி, இந்த வாட்டி நாம நடத்தலாம். அவங்க ஆளாளுக்கு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தனித்தனியாக ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் என்னடா? ஆமாடா, அவங்க திரும்பி கல்ராஜ் போனாங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒத்துமலைன்னு சொல்லி நம்ம கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணி போடுவாங்க மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் இளவு விண்ணாலும் 7.5 எழுக்கிறாங்க, கல்யாணம் விண்ணாலும் கரைச்சலை கூட்டுறாங்க. என்ன தாண்டா பண்ணுறது? ரொம்ப நாளாக அவன் யோசிச்சு வச்சுருந்ததை பேசிட்டாயா. இந்த வருஷமும் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னு வையன், சுத்துப்பட்டில் உள்ள அத்தனை கிராமத்துக்காரன்னு நம்ம ஒன்றத்துக்கு உதவாதவங்க நினச்சி நம்ம மூஞ்சில காரி துப்பிடுவாங்க மாப்பிள்ள. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தனியார் அமைப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்ற கம்பெனி வருஷத்துக்கு 33,000 அனிமல்ஸை கருணை கொலைங்கிற பேர்ல கொன்னுகிட்டு இருக்காங்க. நாட்டில் தடை பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இதை போய் தடை பண்றானுங்க. முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ண சொல்லுங்கப்பா. நடத்தணும்னு சொன்னா அதுக்கு ஒருத்தனும் வரமாட்டானுங்க. தடுக்கிறதுக்கு நான் மட்டும் ஆள் கிளம்பி வந்துருவானுங்க. கவர்மெண்ட்டே நடத்தலான்னாலும் இவன மாதிரி ஆளுங்க விட மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரவங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன லாபம் இதில்? நாம என்னத்தை கண்டா? காவேரியில் தண்ணி திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. இன்ன வரைக்கும் நடைமுறை கொண்டு வரல. ஆனால் இதை மட்டும் உடனே நடைமுறை கொண்டாண்டாங்கப்பா. என்னையா பெரிய கொடுமையா இருக்கு? 300 கிலோ மாட்டு மேல 60 கிலோ மனுஷன் 2 நிமிஷம் அணைஞ்சா பெரிய தப்பாம்ல? ஆமாப்பா. இந்த போட்டாரோட தலைய இனிமே ஜல்லிக்கட்டு நடத்தினாப்ல தான். எல்லாம் கூடி ஒரு நேரத்தில் இப்படி பொசுக்கு நிப்பாட்டாங்களப்பா. அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. அப்போவே தாடிக்காரன் சும்மாவா சொன்னேன்? இது உச்ச நீதிமன்றம் இல்ல மன்றம்னு. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தனியார் அமைப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. என்னப்பா வடிவேலு, ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சுட்டாங்களாம்ல? சோறு ஊற பொம்மி வைத்துப்பட்டு காளையை அங்கே சொல்றதுக்கு இருக்கேன்ப்பா. எனக்கு குடிக்க கஞ்சிருக்கா இல்லையா? அந்த காளையை ஒரு வரையும் வச்சதில்ல. ஓம்பாடு ஒப்பான் பேசிக்கிருக்கா. நம்ம ஊரில் இவனுங்களாவது ஜல்லிக்கட்டு நடத்திடுவாங்க, அதை பார்த்துலாம் நினச்சா கடைசியில் இப்படி ஆகி போச்சப்பா. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்க இருந்தது. பாருங்கள், வாடியை கூட கட்டிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இப்படி தடை பண்ணிட்டாங்க. இங்க விவசாயத்திலிருந்து கடல்ல மீன் பிடிக்கிறது வரைக்கும் பிரச்சனைன்றது சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான். மத்தவன் நமக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்கிறான். எப்ப இப்படி பிரச்சனைய பிரிச்சு பாக்குறத விட்டுவிட்டு நாமெல்லாம் ஒண்ணு சேர்றோமோ அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். இன்னைக்கு விளையாட்டுக்காக ஒண்ணு சேர்ந்துட்டா நாளை எல்லா பிரச்சனைக்கும் ஒண்ணு சேர்ந்துருவோம் தான் நம்மள பிரிச்சே வச்சிருக்கானுங்க. எங்கேயோ இருக்கிறவங்க வந்து தடை வாங்குறான்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஒத்துமை இல்லைன்னு தான் அர்த்தம்.
இருந்திருந்தா 1.5 லட்சம் பேர் சாவறப்ப நம்மலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருப்போமா? காட்டி கொடுக்குறவன் கூட்டி கொடுக்குறவன் இருக்கட்டிக்கும் அப்படித்தான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? அப்படியாப்பட்ட ஆளுகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் ஒரு இனத்தையே அழிச்சு விட்டாப்பா. அட நீ வேற இன்னை வரைக்கும் அடிமையத்தான வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அழிக்க நினைக்கிறது ஜல்லிக்கட்டை மட்டும் இல்ல, நம்மளோட கலாச்சாரத்தை. 1000 வருஷமா நம்ம ரத்தத்துல ஊறி கலந்த ஒரு விஷயத்த 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஆரம்பிச்ச அமைப்பு தடுத்து நிறுத்துறான். அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து மானத்தை மறைக்க போடுற துணி வரைக்கும் அவன் தான் முடிவு பண்ணுவான். நம்ம அடையாளத்தை இழந்துட்டு வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கான தடையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியதில் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கைது செய்தனர். போராட்டம் பண்றவனுங்க ஓரமா போய் பண்ண வேண்டியதானே? ரோட்ல வந்து பண்ணி ஏன்டா எங்க தாலியா இருக்கிறீங்க? எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, உனக்கு அறிவு வேண்டாம்? சொல்லு தம்பி. நம்ம ஊர் பசங்க ஸ்டேஷன் வச்சு விழுந்துட்டு இருக்காங்கனே, அத வீடியோ எடுத்துனே அனுப்பிடவா? கைது செய்யப்பட்ட சத்திரப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் போலீசாரால் தாக்கப்படும் வாட்ஸ்அப் வீடியோ காட்சி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இது தமிழர்களின் பெருமையை மீண்டும் மீண்டும் உலகுக்கு பறைசாற்றும் போராட்டமாக கருதப்படுகிறது. தோழனே உரைக்க சொல்லடா, வீரனே வீரனே விரட்டி செல்லடா, நாளைய காளைகள் நாங்கள் தானடா, போரிடு பார்க்கலாம் பொறுக்கியாரடா, மண்ணாலே உண்டான கூட்டம் தான் கொம்பாலே, தோல்வியேனடா வீழாதே, வீரம் கொண்ட மண்ணில் ஒன்று சேர்ந்து முட்டும் காலை நாளை நாங்கள் தானடா. மாணாக்கர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படும். ஏய் உண்மையை சொல்றா, இல்லனா கட்டி வச்சு உரிச்சு போய் பாத்துக்க. இவங்க ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள நாம மண்ணா போயிரோம் போல. சார், யாரை கட்டி ஸ்டேஷன் கூட்டி வந்தீங்க? சாரி சார். அப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க சார்? நீங்க அடிச்சத எவனோ வீடியோ எடுத்து வெளியே விட்டுருக்கான், முதல்ல அதை ரிலீஸ் பண்ணியா? சரிங்க சார். வெள்ள கிருதாகாரன் நல்லவே போல மாப்ள. அம்மா ஏண்டா உனக்கு ஜட்டி போடுற பழக்கம் இல்லையாடா? ஏய் நீ எப்படி பார்த்த? நாங்கள் மட்டும் பார்க்கல, உலகமே பார்த்துருச்சு. ஒருத்தர் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். ஏண்டா இதையெல்லாமாடா வீடியோ எடுத்து போடுவீங்க? கருமண்டா. டேப்பா இப்போ எங்கடா போகிறீங்க? அடுத்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு. ஐயா நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கும் போங்க, பொட்டாச்சிக்கும் போங்க. போகிற வழியில் என்ன ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போயிடா சாமி. இதுக்கு மேலே என்னால் உதவ வாங்க முடியாரா? இவன் ஜல்லிக்கட்டு நடத்துகிறேன்ற பேரில் என்ன காவு வாங்கிடும்டா. டே ஆட்சியில இருந்தவங்க காசை வாங்கிட்டு கண்ட இடத்துல கையெழுத்து போடுறதுனால தானே இன்னைக்கு கண்டவெல்லாம் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். கச்சத்தீவு எழுதி வச்சுட்டு மீனவங்களை சாகடிச்சாங்க. இப்ப மீத்தன் எடுக்கிறேன்னு சொல்லி விவசாயிகளை சாகடிச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கொண்டு வர திட்டத்துல கூட பாகுபாடுதாயா. மீத்தன் எடுக்கிறதுக்கு மட்டும் இங்க இடம் இருக்கு, ஆஸ்பத்திரி கட்ட இடம் இல்லையா? என்னைக்கு கல்வியும் மருத்துவமும் அரசாங்க கையில முழுசா போய் சேருதோ அன்னைக்குதான் இந்த ஊர் உருப்படும், நாடு உருப்படும். கால மாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை போயிடுது. இந்த எருமாடெல்லாம் எங்கே போயிட்டு வருதுங்க? ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ கூட்டம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாப்ல. ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கூட்டம் உள்ளடா, நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தர் மனசுல இருந்த கோவம்டாது. அதனால தான் போராட வீதிக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த கூட்டத்தை கலைக்க போலீஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க மாப்ள, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தலைவா இருக்கிற போராட்டம் தான் எந்த முடிவு இல்லாமல் கலைஞ்சு போகும். இது எந்த தலைவனும் இல்லாத போராட்டம். கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். டேய் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயினுக்குது. எங்கடா போயிட்டு வரீங்க எல்லாரும்? மூஞ்செல்லாம் ஒரு லிப்டிக் கரையாகுது. போலீஸ் அடிச்சிட்டாங்க மாப்ள. 5 பேரை சேர்ந்து போனால் அடிக்க தான் செய்வாங்க. தனித்தனியாக போய் அப்ரோச் பண்ணுறோம்.
ஏய்